Unit 6, exercise 6.1, question number 10. If P of 2, minus 7 is a given point and Q is a point on 2x square plus 9y square is equal to 18, then find the equations of the locus of the midpoint of PQ. இது நம்ம diagram பார்க்கலாம். Okay. Now let's draw x-axis and y-axis. Say this is x-axis and this is y-axis. இங்கே 2x square plus 9y square is equal to 18 இருக்குது. இதை பார்த்த உடனே இது சர்க்கிள் நினைக்காதீங்க. ஓகே, x square coefficient y square coefficient சேமாக இருந்தால் தான் அது சர்க்கிள். ஓகே, ஸோ இது வந்து எலிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதோட ஈக்குவேஷன் இதோடைய கிராஃப் இப்படி தான் இருக்கும். இது 2x square plus 9y square is equal to 18. இங்கே டயக்ராம் தேவையில்லை. ஓகே, இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த டயக்ராம் இஸ் நெசசரி ஃபார் யூ. ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். திஸ் இஸ் அ ஈக்குவேஷன் 2x square plus 9y square is equal to 18. இப்போ இந்த எலிப்ஸ் மேலே, இந்த கர்வ் மேலே ஒரு பாயிண்ட் க்யூங்கிறது இருக்குது. அண்ட் ஆல்சோ கிவன் தட் P of 2, minus 7 is a given point. அது ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 2, minus 7 somewhere you can mark it here. ஓகே, 2, minus 7 இது வந்து Pன்னு அசியூம் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்கிறது P தான் கொடுத்துருக்காங்க. 2, minus 7 and somewhere the point Q lies here. ஸோ இங்கே இருக்குதுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். this is a point Q. ஸோ Qங்கிற பாயிண்ட் எப்படி இருந்தாலும் இது ஒரு கோஆர்டினேட் தான். அப்போது நம்ம Qவை வந்து A, B அப்படின்னு நம்மளாக கொடுத்துக்கலாம். லெட் Q be A, B. ஓகே, Pங்கிறது அவங்களா கொடுத்துருக்காங்க 2, minus 7. சரி, என்ன உங்களை ஆப்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க? யூ ஆர் ஆஸ்க்ட் டு ஃபைண்ட் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த லோக்கஸ் ஆஃப் த மிட் பாயிண்ட் ஆஃப் PQ. PQ உடைய மிட் பாயிண்ட். ஓகே, இங்கே ஒரு மிட் பாயிண்ட் கட்டாயம் இருக்கும், அதுக்கு ஒரு பாதை இருக்கும். அது ஏதோ ஒரு போகிற பாதையில் இருந்து ஒரு பாயிண்ட் இங்கே வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த லோக்கஸ் இதை நம்ம ஏன்னு அசியூம் பண்ணிக்கலாம். எப்பவுமே அந்த அன்னோன்னு லோக்கஸ் ஆஃப் P அண்ட் Pன்னு தான் இவ்வளோ நேரம் நம்ம அசியூம் பண்ணியிருந்தோம். பட் ஆல்ரெடி இங்கே ஒரு Pன்றது கொடுத்துருக்காங்க, அதனால் இதை ஏன்னு அசியூம் பண்ணிக்கலாம். லெட் த லோக்கஸ் ஆஃப் A B. ஏக்கு வந்து H, K அப்படின்னு கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்ரெடி Pங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? 2, minus 7. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த Qங்கிற பாயிண்ட்டை A, Bன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம் Q is A, B. அது எது மேலே அமைஞ்சிருக்கு? இந்த கர்வ் மேலே அமைஞ்சிருக்கு. ஓகே, சின்ஸ் Q of A, B lies on. ஸோ அது ஈக்குவேஷன் என்ன? 2x square plus 9y square is equal to 18. இதை நாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏபியை எக்ஸ் இருக்கிற இடத்துலையும் ஒய் இருக்கிற இடத்துலையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். which implies that 2a square plus 9b square which is equal to 18. ஓகே, and then next இப்போ மிட் பாயிண்ட்டை நம்ம ஆப்டைன் பண்ணலாம். இது A, B, இது 2, minus 7. ஓகே, மிட் பாயிண்ட் A, midpoint A which is equal to x1 plus x2 by 2. இப்போ Q தான் A, Bன்னு இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஆட் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போது 2 plus A divided by 2. 2 plus A divided by 2. And then next இது minus 7 plus B divided by 2. அதாவது y1 plus y2ன்றது minus 7 plus B divided by 2. இப்போ இங்கே மிட் பாயிண்ட் ஆஃப் ஏவோடைய கோஆர்டினேட்ஸை தான் நம்ம இங்கே என்னென்னு அசியூம் பண்ணியிருக்கோம்? H, Kன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். which is equal to, ஸோ இது அப்படியே எழுதிக்கலாம், 2 plus A divided by 2 and minus 7 plus B divided by 2. இப்போ தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணலாம். ஹெச்சுக்கு இது, கேக்கு இதை ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ H is equal to 2 plus A divided by 2 and K is equal to B minus 7 divided by 2. இப்போ இங்கே H, K நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா? இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் A அண்ட் இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் Bயில் நம்ம எழுத போகிறோம். ஸோ அப்படி இருந்தால் தான் இந்த A வேல்யூவையும் B வேல்யூவையும் இதில் போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் H and Kல கிடைக்கும். ஓகே, நேம் திஸ் as equation 1. ஸோ இதிலேருந்து A எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். 2H, 2 இந்த சைட் கொண்டு வந்துடுங்க லெஃப்ட் சைடில். அப்போ 2H minus 2. அப்போ A is equal to 2H minus 2.
அதே போல் இது b is equal to 2k plus 7. b is equal to 2k plus 7. Substitute these two in equation 1. So equation 1ல நமக்கு என்ன இருந்தது? 2a square plus 9b square is equal to 18. So இந்த வேல்யூஸை இதில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 2 into aக்கு பதில் 2h minus 2 the whole square plus 9 into bக்கு பதில் 2k plus 7 the whole square which is equal to 18. Now let's expand this using a minus b the whole square and a plus b the whole square identity. This is 2 into 2h அதாவது a minus b the whole square na a square minus 2ab அதாவது 8h plus b square 2 square 4 okay and then plus 9 into 2k plus 7 the whole square அதாவது a plus b the whole square a square அதாவது 4k square plus 2ab 2 7s are 14 14 2s are 28k 2ab முடிஞ்சது next b square அதாவது 7 squareங்கிறது 49 which is equal to 18. Now let's bring 2 inside the bracket and also 9 inside the bracket. So we have 2 4s are 8 8h square minus 2 8s are 16h plus 2 4s are 8 plus 9 4s are 36k square and 28 into 9 okay. So 28 into 9 நம்ம multiply பண்ணலாம். 9 8s are 72 9 2s are 18 18 plus 7 is 25. So we have 252 252k and inga 49 into 9 9 9s are 81 9 9s are 81 and then 9 4s are 36 36 plus 8 is 44. So we have 441 right sideல நமக்கு 18ன்றது இருக்கு okay. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? terms தனித்தனியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். 8h square plus 36k square and then k terms ஏதாவது இருக்கா? இல்லை, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. h ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அது minus 16h and kன்றது பாருங்கள் plus 252k and then இங்கே 441 இங்கே 18 இருக்குது. இந்த 8 இருக்கு இல்லையா லெஃப்ட் சைடில், அதை ரைட்டு கொண்டு வந்துடுங்க. 18 minus 8 அப்படிங்கிறது 10ன்னு ஆகும். Okay, 18 minus 8 which will become 10. So 441 minus 10 அப்படிங்கிறது 431. So plus 431 which is equal to 0. This is plus. இப்போ இது எல்லாமே எதையாவது டிவிசிபிள் ஆகுதானா? இல்லை. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ரைட் சைடில் 0 இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம in terms of x and y சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, h, k implies that x, y. Therefore, this becomes 8x square plus 36y square minus 16x plus 252y plus 431 which is equal to 0. Okay. So, this is the required equation of the locus which is the required equation of locus. Okay. Thank you, children.